உலகெங்கும் உள்ள பிரணவ மந்திரம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். வரக்கூடிய 2026வது வருடம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிலாம் இருக்கும்னு தொடர்ந்து பார்த்துட்டே வரோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், தன்னுடைய மதிநுட்பத்தால் அனைவரையும் மயக்கக்கூடிய என் மனதிற்கு பிடித்த மிதுன ராசினியர்களுக்கு மிதுன ராசினியர்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த 2026வது வருடம் அப்படின்னா, எப்படி இருக்க போகுது? அப்பாடி! அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய வருடமாகத்தான் இருக்க போகுது. நீங்க இந்த 2 விதமா பிரிக்கணுன்றலாம் உங்களுக்கு தேவையே இல்ல. ஏன்னா, அந்த அளவுக்கு குரு அதிச்சார பேச்சிலே ஓரளவுக்கு அப்பாடி கரெக்ட்டா தான் போகுது அப்படின்ற மாரியான ஒரு தன்மைக்குள் வர ஆரம்பித்து விடுவீர்கள். இனிமே அப்படியே மேற்கொண்டு அப்படியே ஒரு 3 மாசம் தான் அமைதியா இருந்துட்டீங்கன்னா, அடுத்து மே மாசத்துக்கு அப்புறம் நீங்க தான் ராஜா. நீங்க சொல்றது தான், நீங்க வைக்கிறது தான் சட்டம் அப்படின்ற மாரி இந்த தடவ மிதுன ராசிக்காரர்கள் காட்டில் பணமழை பொழிவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக 100 விழுக்காடு இருக்கு. என்ன மேடம் 10ஆம் இடத்துல சனி 10ஆம் இடத்துல சனி குருவோட பார்வையில இருக்கக்கூடிய சனி. கர்மாஸ்தானத்துல சனி வந்தாலுமே, இங்க இருக்கக்கூடிய குரு பார்வை 2ஆம் இடத்துல குரு இருக்கார். வேற என்னங்க வேணும்? நான் எப்பயுமே சொல்ற மாரி தனக்காரகன் தனஸ்தானத்துல இருக்கிறத தாண்டி மிகப்பெரிய ராஜயோகம் ஏதாவது இருக்க போதா? எனக்கெல்லாம் கொஞ்சம் லைட்டா அப்படியே மிதுன ராசிக்காரங்கள பார்த்து, ஐயோ! அப்படிலாம் சொல்ல முடியாது. பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. போன வருஷம் வேலை இழப்பு, வேலையில பிரச்சனை, இப்போ போயிடும், அப்போ போயிடும், பெஞ்ச்ல உட்கார வச்சுட்டாங்க. நான் 20 வருஷமா ஒரு கம்பெனில இருந்தேன், 30 வருஷமா ஒரு கம்பெனில இருந்தேன், டக்குனு தூக்கிட்டாங்க. என்னென்னமோ பண்ணிட்டாங்க. அப்படி இப்படின்னு புலம்பி தள்ளின நிலைமையெல்லாம் மாறி, வேலை அப்படின்ற இடத்துல தன்னிறைவு அடைவதற்கான காலம் இனிதே மலர காத்து விட்டது இந்த 2026வது வருடத்தில். ஸோ அப்ப என்னன்னா, இங்க சும்மா பால் வரும். லைட்டா தொடுவோம். பின்னாடி இருக்கிற கேட்ச் பிடிக்காம அது 4 போகும் பார்த்தீங்களா? அந்த மாரி நிலைமை தான் உங்களுக்கு நடக்க போகுது இந்த தடவ. ஸோ மிதுன ராசிக்காரங்க சும்மா அப்படி லைட்டா ஒரு ஸ்டெப் வச்சா போதும். பிரபஞ்சம் உங்களுக்கு 100 இந்தா 200 இந்தா கோடிக்கணக்குல பணத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க காத்திருக்கிறது. 2ஆம் இடத்துல குரு அது உச்ச குருவாக அமர்ந்து 10ஆம் இடத்துல சனிக்கு தன்னுடைய பார்வை பலத்தையும் குடுக்கிறார் அப்படின்ற போது, வேலையின் மூலமாக கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு ப்ரமோஷன் உண்டு. யாரெல்லாம் வேற வேலை மாறணும்னு நினைச்சீங்களோ, ஜாப் மாறப் போறீங்க. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்க போகுது. எத்தன நாள் ஆச்சு, இத்தன நாள் ஆச்சு, இன்னும் வீட்ல உட்கார்ந்திருக்கேன்னு புலம்பி தள்ளிட்டு இருந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழிலில் மேன்மை கிடைக்க போகுது. நீங்க இவ்வளோதான் வரும்னு நெனச்ச இடத்துல, உங்களுக்கு அத விட 2 மடங்கு அதிகமா லாபம் வருவதற்கான வாய்ப்பை குரு உங்களுக்கு குடுக்கப் போகிறார். 2ஆம் இடத்துல குரு உட்கார்ந்து அவர் பார்க்கக்கூடிய பார்வை எல்லாமே வாவ்! ஏற்கனவே 10ல சனி அமர்ந்து ஒரு மாரி தொழில வந்து இயக்கிட்டு இருக்காரு. 10வதுக்கு இங்க வரக்கூடிய பார்வை பலன் அப்படின்றதுமே ரொம்ப சூப்பரா இருக்கு. கிட்டத்தட்ட 6, 8, 10 இடங்கள்லாம் இயங்க போகுதுன்ற போது 6ஆம் இடமே சர்வீஸ சொல்றது. குண, ரோக, சத்ருன்ற இடத்துல இருக்கும்போது, இதுவரைக்கும் உடல்நிலையில படாத பாடுபட்டீங்களா? மூச்சு விட முடியாம சிரமப்பட்டீங்க, உடம்பு ரீதியாக வருத்தப்பட்டீங்க. யாரெல்லாம் உடல்நிலையில் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தீங்களோ, அவங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படின்ற மாரியான நிலைமை கைகூடி வரப்போகுது. மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த தடவ நான் ரொம்ப யுனிக்கா பலன் சொல்லணும் அப்படின்னா, எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு சொல்லணும்னா, வேலை சூப்பரா இருக்க போகுது. போன வேலைய விட இப்ப வரக்கூடிய வேலை உங்களுக்கு 100 மடங்கு சந்தோஷத்தையும், தன்னிறைவையும் குடுக்க போகுது. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு உடல் ஆரோக்கியம் சீராக போகுது. சர்வீஸ் ஓரியன்டடா மைண்டா இயங்க போறீங்க. யாரெல்லாம் உங்களுக்கு எதிரியா இருந்தானோ, யாரெல்லாம் உங்கள கெடுத்தானோ, யாரெல்லாம் உங்கள ஏமாத்துனானோ, அவன்லாம் கண்ணுக்கு தெரியாம உங்க முன்னாடி ஓடப் போறான். இதுவரைக்கும் அங்கருந்து இங்க, இங்கருந்து அங்கன்னு நீங்க ஓடிட்டு இருந்த அமைப்பெல்லாம் மாறி ஒரு இடத்துல நிலையா நிற்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கூடி வரப்போகிறது. என் வீட்டுக்காருக்கு முடியல, என் ஒய்ஃப்க்கு முடியலன்ற மாரி குடும்பம் சார்ந்த சில நிகழ்வுகள்ல மண்டைய போட்டு பிச்சுட்டு இருந்த நிலைமையெல்லாம் மாறி, அப்பாடான்ற மாரி குடும்பம் ஒன்றிணைய போது, குடும்பத்திற்கான வருமானமும் சேர்ந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இயங்கப் போகிறது. ரொம்ப நாளா இழுத்துட்டு இருந்த லேண்ட் பிரச்சனை முடிய போகுது. முடிஞ்சு உங்களுக்கு தீர்ப்பு சாதகமா வரப்போகுது. யாரெல்லாம் வாக்கை தொழிலாக கொண்டிருக்கிறீர்களோ, யாரெல்லாம் கமிஷன் ஏஜென்ட்ஸ்ல வேலை பார்க்குறீங்களோ, யாரெல்லாம் மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, யாரெல்லாம் கேமராவ பிடிக்கிறீங்களோ, யாரெல்லாம் ஐடி ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, எழுதி வச்சுக்கோங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு டக்குன்னு ப்ரமோஷன், இன்கிரிமென்ட் இந்தான்னு பிரபஞ்சம் அள்ளி வீசப்போது. அந்த அளவுக்கு போதுண்டா சாமின்னு சந்தோஷ மழையில தளிக்க போறீங்க. ஆனா இப்ப என்ன பண்ணும்னா, அமைதின்னு டென்ஷன் மாரி இருக்கணும். தப்பி தவறி கூட எனக்கு ஏதாவது குடுக்குதுன்னு யார்ட்டயாவது சொன்னீங்கன்னா, அடுத்த நிமிஷம் அப்படியே புஸ்ஸா போயிடும். ஏன்னா மத்த கிரகங்கள்லாம் இருக்குல்ல. இந்த 2 பேர் நல்லா இருக்காங்கன்றதுக்காண்டி அப்படியே லைட்டா நம்ம எட்டி பார்க்க முடியாது. அதனால அதுல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் தான். தயவு செய்து உங்களுடைய வாயை திறந்து யாரிடமும் எந்த ரகசியத்தையும் பகிராதீர்கள். ரகசியம் பரம ரகசியமாகவே இருக்கட்டும். இந்த வருடம் நான் உங்களுக்கு குடுக்கக்கூடிய ஒரே ஒரு விழிப்புணர்வு இது மட்டும் தான். ஏன்னா கொஞ்சம் நல்லா வரும்போது தான் நம்ப எப்படி இருக்கேன் பாருன்றத காட்டணும்னு ஆசைப்படுவோம். இது எல்லா மனுஷனுக்கும் கூடிய இயல்பான விஷயம் தான்.
ஆனா அத கூட தயவு செஞ்சு மிதுன ராசி நேயர்களே பண்ணாதீங்க. ஏன்னா 4 வருஷம் எனக்கு தெரிஞ்சு கொரோனா காலத்துல இருந்து பயங்கரமா அடி வாங்குறது மிதுன ராசி தான். வெளியில வேணா அப்படியே இருக்கலாம். அந்த ஊமக்காயம்பாங்கல்ல அந்த மாரி மத்த ராசியாவது இந்த என்னமோ சொல்லுவாங்கல்ல அந்த மாரி தனுசாவது, விருச்சிகமாவது வெளியில தெரியிற மாரி, மகரமாவது வெளில தெரிற மாரி ஆனா ஊமக்காயத்த வாங்கி இப்போ வரைக்கும் ஆறாம இருக்கிறது யாருன்னா, இந்த மிதுனம் தான். அதனால தயவு செஞ்சு மிதுன ராசிக்காரர்களே பேச்சில் கவனம் தேவை. நெறைய பேருக்கு கண்ணு சம்மந்தப்பட்ட ஆப்ரேஷன், இல்ல கண்ணு சம்மந்தப்பட்டு கண்ணாடி போடுறது, கண்ணு சம்மந்தப்பட்டு ஏதோ ஒரு மருத்துவத்திற்கான லேசர் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறதுன்ற மாரி கண் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயங்கள் இந்த வருடம் நீங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஓகே. அதே மாரி அ நெறைய பேருக்கு வந்து டீச்சர் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. யாரெல்லாம் வந்து டீச்சிங் ஃபீல்ட்ல போணும்னு நெனச்சீங்களோ, நெறைய மிதுன ராசிக்காரர்கள் இந்த தடவ டீச்சிங் ஃபீல்ட்ல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மார்க்கெட்டிங் தொழில்ல இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ டார்கெட் நீங்க ஃபிக்ஸ் பண்ணோட 100 மடங்கு அதிகமா வேலை பார்க்க போறீங்க. எங்கருந்து வருது, எப்படி வருதுன்னு தெரியாது. கூரைய பிச்சுட்டு காசு வரப்போது. சொல்லம்போது உங்களுக்கு சிரிப்பா வரலாம். காசே இல்லைங்க கூரைய பிச்சுட்டு வருதுன்னுலாம் நெனைக்கலாம். ஆனா 1 வருஷம் இருக்கு. நம்ம இந்த 1 நாள வச்சு மட்டும் சொல்லக்கூடாது இல்லையா? 1 வருஷம் பார்த்துட்டு அடுத்த வருஷம் கவுண்ட் பண்ணணும். ஓகே. கண்டிப்பாக கூரைய பிச்சுட்டு காசு வர அளவுக்கு இருக்கு. அதுவும் உங்களுடைய வியாபார வெற்றியின் மூலமா இருக்கு. இந்த தடவ எப்படி இருக்க போறேன்னா, எப்பயுமே மிதுனம் ஹார்ட் ஒர்க்லாம் பண்ண மாட்டீங்க. பயங்கர ஸ்மார்ட். நான் அதான் சொல்லுவேன். மதியால் மயக்கக்கூடிய மிதுன ராசி. இந்த தடவ அப்படியே மதியால் மட்டும் இல்ல. உங்களுடைய மனதாலும் அடுத்தவரை மயக்கப் போறீங்க. அந்த அளவுக்கு நீங்க மட்டும் வளராம அடுத்தவர்களையும் சேர்ந்து அரவணைத்து, ஒரு டீம் லீடர் நீங்க இருந்தீங்கன்னா, உங்க டீமையும் சேர்த்து உயர்த்தி விட போறீங்க. இதுவரைக்கும் அவன் இப்படிலாம் பண்ண மாட்டானே அப்படின்னா, அதெல்லாம் தாண்டி உங்களுக்குள்ள ஒரு அப்படியே ஒரு கருணை ஊற்றி பெறப்போது. ஏன்னா 6ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குன்றபோது வேற என்ன பண்ணணும்? அப்படியே சர்வீஸ் ஓரியன்டடா மைண்ட் அப்படியே இயங்க ஆரம்பிக்கும். ஸோ நெறைய மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ நல்லவைகள் எல்லாம் கூடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்கு. எதிரிகள் கண்ணுக்கு முன்னாடி அழிய போறாங்க. யாரெல்லாம் எதிர்க்கணும்னு நெனைக்கிறாங்களோ, அவங்கலாம் போறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 2026ல யாருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்டின்னா, அதுல அப்படியே ஒரு பார்ட்டி இந்தா வச்சுக்கோ அப்டின்ற மாரி குடுக்கக்கூடிய ராசி என்னன்னா, மிதுன ராசி தான். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு வருடமாக இந்த 2026வது வருடம் இயங்க போகுது. இத தாண்டி ஒரு ரொம்ப ஸ்பெஷல் என்ன அப்டின்னா, ஆரம்பிக்கும்போதே கோச்சாரமே பார்த்தீங்கன்னா, ஜனவரி 1ஆம் தேதியே கிட்டத்தட்ட 9ஆம் இடத்துல வந்து தான் வீட்ட தானே பார்க்குறாரு புதன். அங்கருந்து குருவுடைய பார்வை வேற. இங்கேருந்து புதன் குருவுக்கு பார்வை குடுக்குறார். அங்கருந்து குரு வந்து புதனுக்கான பார்வை குடுக்குறார். ஏற்கனவே ஒரு சுபகிரகம், இன்னொரு சுபகிரகத்துடைய ஒளியை வாங்கி இன்னும் கொஞ்சம் அழகாக மிளிரப் போகிறதுன்றபோது, மிதுன ராசிக்காரர்களுக்கு பண ரீதியாக இருந்த கவலை மாறப்போகிறது. காதல் அப்படின்ற விஷயத்துல யாரெல்லாம் பிரச்சனைய ஃபேஸ் பண்ணீங்களோ, இல்ல ஒரே வீட்டுக்குள்ள தான் இருக்கோம். நாங்க 2 பேரும் தனித்தனியா இருக்கோம். டைமே இல்ல. ஏன் ஒரு மாரி போகுதுன்னே தெரியல. ஆனா வீட்டுக்குள்ள ஒரு மாரியே இருக்கு அப்படின்ற மாரியான இதெல்லாம் மாறி, ஊடல் தீர்ந்து கூடல் அதிகரிப்பதற்கான வருடமாக இந்த வருடம் கண்டிப்பாக இருக்கும். நெறைய மிதுன ராசிக்காரர்களுக்கு இரட்டை குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லாட்டி 2ஆம் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக ஆண் பிள்ளைக்கான சதவீதம் ரொம்ப அதிகமா காட்டுது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு. ஓகே. நான் ஆரம்பிக்கும்போதே சூரியனோட, செவ்வாயோட சேர்ந்த ஒரு அமைப்பாக இருக்கும்போது, இந்த தடவ அந்த மாதிரியான விஷயத்த எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெறைய பேர் மருத்துவ ரீதியா ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, மிதுன ராசிக்காரர்கள் இந்த தடவ கண்டிப்பாக கன்சீவ் ஆறதுக்கான சான்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு அது ஜூன், ஜூலைலயே வாய்ப்புகள் கூடி வரும். திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு திருமணம் கைகூடுவதற்கான அமைப்பு 100 விழுக்காடு கண்டிப்பாக இருக்கிறது. ஓகே. இந்த தடவ மிதுன ராசிக்காரர்கள் எதில கவனமா இருக்கணும்னா, நான் சொன்ன மாரி பேச்சுல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஓகே. 2வது உங்களுடைய ரகசியத்தை அடுத்தவரிடம் பகிர்ந்து கொள்வதில் கவனமாக இருக்க வேண்டும். 3வது இரவு நேர பயணத்தை அறவே கொஞ்சம் தவிர்த்து விடுங்கள். வண்டி வாகனங்கள்ல போறது, வண்டி வாகனங்கள்ல கொஞ்சம் வந்து அப்படியே வீலிங் பண்றது, இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, கொஞ்சம் தேவையில்லாத சில சிரமங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழலும் உருவாகும். அதனால அதுல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பாகத்தான் இருக்கு. ஏன்னா ராசிநாதனோடு சேர்ந்து செவ்வாய் ஈர்க்கக்கூடிய தன்மையாகத்தான் இந்த வருடம் ஆரம்பிக்கிறது என்பதனால், கொஞ்சம் போயிட்டு வரக்கூடிய போக்குவரத்துகளில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கு. வண்டி இந்த வருஷத்துல ஏதாவது ஒரு ரிப்பேர் வைக்கிறது, இல்ல ஏதாவது ஒரு டயர மாத்துறது, வீல மாத்துறது, வீட்ல ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம் வாங்குறது, இல்ல எலக்ட்ரானிக் ஐட்டம் ஏதாவது ஒரு ரிப்பேர் பண்ணி திரும்ப ஒரு புதுசு வாங்குறது. அப்படின்ற மாரி இருக்கு. நெறைய பேர் இந்த தடவ மைக்ரோ ஓவன் வாங்குறது, மிக்ஸி வாங்குறது, வாட்டர் ஹீட்டர் வாங்கி போடுறது, ஏற்கனவே ஒண்ணு இருந்தாலும் இன்னொன்னு வாங்கி போடுறதுன்ற மாரி இந்த தடவ ஏசி வாங்கி போடுறதுன்ற மாரி இந்த தடவ மிதுன ராசிக்காரர்கள் நெறைய எலக்ட்ரானிக் ஐட்டத்த வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்புகள் இந்த வருடம் கண்டிப்பாக இருக்கிறது. நெறைய பேருக்கு வந்து புது அ எக்யூப்மென்ட்ஸ் வாங்குறது. நெறைய ஆன்லைன் பர்ச்சேசிங்லாம் இந்த தடவ பயங்கரமா உங்களுக்கு டீல்ல கிடைக்கும். அதன் மூலமாக ஒரு தன்னிறைவு எப்படியோ பணம் சேரணுங்க. பணம் சேர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த தடவ குரு குடுக்க போறார். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறமா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இந்த வருடத்தை கடக்கக்கூடிய ஆட்களாக தயாரப்படுத்திக்கலுங்க உங்கள. அந்த அளவுக்கு இந்த வருடம் உங்களுக்கு மிகச்சிறந்த வருடமாக அமைய காத்திருக்கிறது. எல்லாம் வல்ல என் மீனாட்சியும் உங்களுக்கு அத அப்படியே குடுக்கட்டும். ஓகே. நீங்க படிக்கிற மிதுன ராசி குழந்தைகளாக இருந்தா எப்படி இருக்க போறீங்க அப்படின்னா, பயங்கரமா ஏஐ பயன்படுத்த போறீங்க. நெறைய தொழில்நுட்பத்தின் மூலம் சில விஷயங்கள் பண்ண போறீங்க. ஒரு 7வது, 8வது படிக்கிற குழந்தையா இருந்தாலும் கண்டிப்பாக இந்த தடவ உங்க அம்மா கம்ப்யூட்டர் கிளாஸ் சேர்த்து விட்டுருவாங்க.
இல்ல மிதுன ராசிக்காரர்களா இருந்தா உங்க பிள்ளைய கொண்டு போய் இந்த தடவ சேர்த்து விட்டுருவீங்க. அந்த அளவுக்கு டெக்னாலஜிய வந்து இம்ப்ரூவ்மென்ட் பண்ணணும். டெக்னாலஜியோட ஒரு டை அப் பண்ணிக்கணுன்ற மாரியான உங்களுடைய அமைப்பு எல்லாம் இந்த தடவ ஓடப்போது. யாரெல்லாம் கம்ப்யூட்டர் ஃபீல்ட்ல இருக்கீங்களோ அவர்களுக்கெல்லாம் சூப்பரா இருக்க போகுது. ஓகே. 20 வயதிலிருந்து 40 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய மிதுன ராசி ஆட்களாக இருந்தீர்களானால் நெறைய தொழில்நுட்ப வளர்ச்சியின் மூலமாக உங்களுடைய தொழிலை விரிவு செய்வீர்கள். நீங்க எந்த தொழில் பண்ணாலும் சரி, இந்த தடவை ஏதோ ஒரு அதற்கான ஒரு வேலை, அதற்கான எந்திரங்களை போட்டு வேலை பார்க்கறதுக்கான தன்மை எல்லாம் வரப்போகிறது. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. அதே மாரி 20 வயதிலிருந்து 40 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு நான் சொன்ன மாரி 2ஆம் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு, முதல் குழந்தைக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அது ரொம்ப ஆண் குழந்தையா பிறக்கறதுக்கான வாய்ப்பு. நெறைய பேருக்கு வந்து என்ன சொல்றது? திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு, காதல் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இந்த தடவ 100 விழுக்காடு கண்டிப்பாக இருக்கு. ஓகே. கொஞ்சம் உங்களுடைய மேல் அதிகாரியிடம் மட்டும் கவனமாக இருக்க வேண்டிய நேரமா இருக்கு. முதல் 5 மாதங்கள். அடுத்த 5 மாதங்கள் சொல்லவே வேண்டாம். நீங்க சொல்றது தான் அவர் கேட்பாரு. ஸோ முதல் 5 மாதம் கொஞ்சம் ஜிப்லாக் கவர் போட்டுக்கோங்க வாய்க்கு. அதுவே மோர் தென் எனஃப். ஓகே, ஃபைன். நீங்க 40 வயதிலிருந்து 60 வயது இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களாக இருந்தீர்களானால், இந்த தடவ வாவ்! செம்மையா இருக்க போது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நெறைய இன்வெஸ்ட் பண்ணணுன்ற தாட் அதிகரிக்கும். அதன் மூலமாக லாபம் கிடைக்கும். நெறைய ஷேர் மார்க்கெட்குள்ள உள்ள போவீங்க. ஆனா தயவு செஞ்சு ஸ்டாண்டர்டா இருக்கிறதா பார்த்து போங்க. இல்லாட்டி கொஞ்சம் ஆனா என்னன்னா இந்த தடவ நான் சொன்ன மாரி 2ஆம் இடத்துல குரு 10ஆம் இடத்திற்கான பார்வை அப்படின்றபோது நெறைய கம்பெனிஸ் உங்களுக்கான ஷேர குடுக்கலாம் இந்த தடவ. கம்பெனில வேலை பார்க்குற மிதுன ராசிக்காரர்கள் ஷேர் குடுப்பாங்கல்ல, அந்த ஷேர வித்து அதன் மூலமாக ஒரு லாபம் ஏதோ ஒரு வாட் எவர் இட் இஸ் ஏதோ ஒரு ஷேர் மூலமா லாபம் வருவதற்கான வாய்ப்பு இந்த வயது ஒத்த மிதுன ராசிக்காரர்கள் கண்டிப்பாக இந்த வருடம் நிகழ காத்திருக்கிறது. ஸோ விக்கணும்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஆஃப்டர் ஜூனுக்கு மேல ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல பிரைஸ் உங்களுக்கு கிடைக்கும். நெறைய பேருக்கு தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அது பாண்டா வாங்கி வைப்பீங்க. ஆ அது வந்து ஒரு ஆர்னமென்ட்டா இல்லாம, ஒரு நகை ஒரு காயினா வாங்கலாம், பாரா வாங்கலாம், இல்ல ஒரு பத்திரமா வாங்கலான்ற மாரி உங்க தாட் போய் சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய, செலவுகள் குறையக்கூடிய வருடமாகத்தான் இந்த 2026வது வருடம் 40 வயதிலிருந்து 60 வயது இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே. 60 வயது தாண்டிய மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பிரீத்திங் ட்ரபிள் பார்த்துக்கணும். ஹார்ட் சம்மந்தப்பட்ட இடத்துல ரொம்ப ரொம்ப கவனம் தேவைப்படக்கூடியதா இருக்கு. 2ஆம் இடத்துல வந்து குரு உட்கார் 2ஆம் இடம்லாம் இதயத்தை குறிக்கக்கூடிய இடம். அதனால இதயம் சம்மந்தப்பட்ட இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் பிரீத்திங் ட்ரபிள் வரும்போதே போய் ஒரு டாக்டர் ஒரு தடவ பார்த்துட்டு வர்றது நல்லது. 60 வயது தாண்டுன மிதுன ராசிக்காரர்கள் கண்டிப்பாக இந்த தடவ கொஞ்சம் ரத்த தானம் குடுக்கறது, ரத்தம் பார்க்கறது, இல்ல சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் கொஞ்சம் ஏறுறது, இறங்குறதுன்ற மாரி இருக்க போது. ஸோ ஆரோக்கியத்தில் அதிக கவனமும், அதிக விழிப்புணர்வும் தேவைப்படக்கூடிய வருடமாகத்தான் இந்த வருடம் உங்களுக்கு இருக்கு. அத தாண்டி மத்த எல்லாமே சூப்பரா இருக்க போகுது. நெறைய நாள் கப்புறம் நீங்க நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய தன்மையாக இருக்கிறது. நெறைய பேரன் பேத்திகளோட மகிழ்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கும். ஸோ நல்லா நெகட்டிவா சொல்லணும் அப்டின்னா, கேர்ஃபுல்லா ஹெல்த்ல மட்டும் இருந்தா போதும். மத்தபடி 60 வயது தாண்டினவர்களுக்கு பெருசா இன்னும் நெகட்டிவா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நினைவுகளால் இந்த தடவ சூழப்போகுது. நெறைய நினைவுகள், நெறைய உங்களுடைய ஆலோசனை. ஏன்னா 2ஆம் இடத்துல குரு அமர்றார் அப்டின்னா, ஆ உங்களுடைய பேச்சு ஒரு 4 பேருக்கு பயன் தரக்கூடிய பேச்சாக இருக்கும். அப்போ நீங்க நெறைய பேருக்கு கைட் பண்ணி அவர்களுடைய வாழ்க்கையை ஒளி வீசக்கூடிய தன்மையெல்லாம் மாத்த போறீங்க. நீங்க ஏதோ சும்மா சாதாரணமா போற போக்குல சொல்லிட்டு போன பேச்சு கூட, ஐயோ! அந்த மகராசன் சொல்ட்டான் நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன்னு ஒரு 4 பேர் சொல்லி அதன் மூலமாக பிளெஸ்ஸிங் அனுபவிக்கக்கூடிய தன்மையெல்லாம் 40 வயது தாண்டிய மிதுனராசிக்காரர்களுக்கே வரப்போகுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. பெருசா நெகட்டிவாலாம் சொல்ற மாரி ஒண்ணு நான் தான் சொல்ட்டேனே, த பெஸ்ட் இந்த தடவ 2026ல யாருன்னா கொஞ்சம் மிதுனத்தையும் எடுத்து போடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்றபோது பெருசாக கவலைப்பட்டுக் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே. இந்த தடவ எனக்கு என்ன கலர் லக்கியா இருக்கும் அப்படின்னா, நான் போட்டிருக்கேன்ல இந்த கிரீன் கலர் உங்களுக்கு லக்கியா இருக்கும். ஓகே. ஸோ நெறைய கிரீன் கலர பயன்படுத்துறதும், நெறைய எல்லோ கலர பயன்படுத்துறதும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ வெற்றி வாய்ப்பையும், கட்டுக்கட்டான பணத்தையும் கொண்டு வந்து குடுப்பதற்கான வாய்ப்பை குடுக்கும். ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போறீங்க அப்படின்றபோது எல்லோ கலர் கொஞ்சம் பயன்படுத்துங்க. என்னதான் குரு நெகட்டிவ், பாசிட்டிவ் அதுக்குள்ளலாம் போகாதீங்க. இந்த தடவ 2ஆம் இடத்துல குரு அமர்ந்திருக்கிறார். ஸோ வேலைக்காக போம்போது, தனத்திற்காக போம்போது கொஞ்சம் மஞ்சள் நிற ஆடையை பயன்படுத்திக்கிறது, மஞ்சள் கலர்ல ஏதாவது ஒரு பேனா வச்சுக்கிறது, உங்களுக்கு ஒரு லக்க குடுக்கும். அதே மாரி மிதுன ராசிக்காரங்க எங்கேயாவது போம்போது, மஞ்சள் வச்சுட்டு போறது அப்படின்றது இந்த தடவ உங்களுக்கு ஒரு பெரிய லக் சைன குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கு. பெரிய சீக்ரெட் உங்களுக்கு மட்டும் சொல்றேன். யார் சிரிச்சாலும் சரி, சிரிக்காட்டியும் சரி, பெண்களாக இருக்கிற பட்சத்தில் வேலைக்கு ஒரு இன்டர்வியூ போறீங்க. நீங்க ஜெயிக்கணும்னா, உங்க தலையில மஞ்சள் கலர் ரோஸ் வச்சுட்டு போங்க. இதெல்லாமா குடுக்கும். இதுதான் குடுக்கும். செஞ்சு பாருங்க. கண்டிப்பா இன்டர்வியூல நீங்க தான் சக்சஸ் ஆவீங்க. ஓகே. இந்த தன்மையெல்லாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 2026வது வருடம் இனிதே மலர காத்திருக்கிறது. தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய வருடமாக கனவுகள் பலித்தமாகி காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய வருடமாக 2026வது வருடம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே. இந்த தடவ உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் என்ன கலர்ன்னு. ஆனா என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் என்றால், முடியும் அப்டின்னா கடல் கரை ஓரமா இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு செய்யுங்கள். எஸ்பெஷலி எனக்கு தெரிஞ்சு
நீங்க சென்னையா இருந்தீங்கன்னா, அஷ்டலட்சுமி கோவிலுக்கு போய் ஒரு தடவ பார்த்துட்டு வாங்க. பெசன்ட் நகர்ல கூடிய அஷ்டலட்சுமிய போய் ஒரு தடவ வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு தரும். அத தாண்டியும் மிதுன ராசிக்காரர்கள் பணம், பெயர், புகழ், அந்தஸ்து, வேலை, நிம்மதி எல்லாம் கிடைக்கணும்னா, என்ன ஆனாலும் சரி, புடிக்குதோ புடிக்குதோ, தெரியுதோ தெரியலையோ, இந்த தடவ உங்களுக்கான ஜெயிப்பதற்கான ஒரே ஒரு வழி, லலிதா சகஸ்ரநாமம் படிக்கிறது மட்டும் தான். ஸோ மிதுன ராசிக்காரர்கள் லலிதா சகஸ்ரநாமம் படிக்க, 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 வீட்ல பாராயணம் பண்ண, வீட்ல போட்டுவிட்டு அத கேட்க, கேட்க, கேட்க கண்டிப்பாக இந்த தடவ அம்பிகையின் அருளால் உங்களுடைய அனைத்து விதமான கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும். தலையில் பிறைசூடிய அம்பிகை வழிபாடு, ராஜராஜேஸ்வரி வழிபாடு, லலிதாம்பிகை வழிபாடு இந்த தடவ உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும், மாற்றத்தையும் தரும். அதே மாரி இந்த தடவ உங்களுக்கு சீக்ரெட் ஒண்ணு சொல்லி தரேன். ஓகே. திருமயிச்சூர்ல இருக்கக்கூடிய லலிதாம்பிகை. அங்க இருக்கக்கூடிய கடவுள் பேரே தைரியநாதர். அவர் என்னதான் மேகநாத சுவாமியா இருந்தாலுமே, இப்படியே வந்தாலுமே இந்த மிதுன ராசிக்காரங்க இந்த வருடத்திற்குள் ஒரு தடவ போயிட்டு வந்தா, எனக்கு இந்த கோயிலுக்கு போனா எனக்கு லக்கு கிடைச்சிரும் அப்படின்னா, இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. திருமயிச்சூர்ல இருக்கக்கூடிய லலிதாம்பிகை கோவிலுக்கு போயிட்டு, அங்க இருக்கக்கூடிய மேகநாத சுவாமியை பார்த்துவிட்டு, அவரோட இன்னொரு பேர் தைரியநாதர். உங்க இடமே 3ஆம் இடம் தான். தைரிய, வீரிய, விஜயஸ்தானம் தான் மிதுனமே. அதனால தைரியம் கிடைக்கணும், எனக்கு லக்கு கிடைக்கணும். ஏன்னா 4ஆம் இடமே மேகத்தை இண்டிகேட் பண்ணக்கூடியது தான். பணம் வரணும் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு வரும்போது, இந்த தடவ உங்களுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான காலத்தை இந்த தலம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். ஸோ வரக்கூடிய நாட்கள் எல்லாமே மிதுனத்திற்கு வெற்றிக்கு மேல் வெற்றி வரக்கூடிய நாட்களாகத்தான் இருக்கிறது. இந்த 2026வது வருட புத்தாண்டு.